ரஷ்யா கிட்ட நீங்க எண்ணெய் வாங்குனீங்கன்னா, உங்க மீதான வரிய நாங்க அதிகப்படுத்துவோம். அதனால நீங்க ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா, இன்றைக்கே ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த 30 நாட்களுக்கு நீங்க ரஷ்யாட்டருந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். எந்த வரியும் உங்கள் மீது விதிக்கப்படாது அப்படிங்கிற அறிவிப்பு தான் அது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் ரஷ்யாட்டருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்கா, இன்றைக்கு 30 நாட்களுக்கு விலக்கு குடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது இருக்கு. அதுதான் ஹோர்முஸ் நீரிணை. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. சர்வதேச வர்த்தகத்தையும் இது மிக முக்கியமாக பாதிச்சிருக்கு. ஈரானினுடைய அதி உயர் தலைவராக அறியப்பட்ட அயதுல்லா அலி காமேனியை சமீபத்தில் இஸ்ரேலும் அமெரிக்க கூட்டுப்படைகளும் சேர்ந்து கொலை செஞ்சாங்க. இந்த கொலை அப்படிங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்காக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் நாங்கள் உரிய பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறி வச்சு தாக்கக்கூடிய வேலைகள்லையும் ஈரான் இறங்கியிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போராக நடந்துகிட்டு இருக்கு. வர்த்தகமாக ஈரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் மூட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹோர்முஸ் நீரிணைனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈரானுடைய அறிவிப்பு எந்த அளவு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது சர்வதேச எரிபொருள் போக்குவரத்து வழித்தடம், மிக முக்கியமான வழித்தடம். ஏன் இது இவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வளைகுடா நாடுகள், அதாவது பஹ்ரைன், கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து, கிட்டத்தட்ட ஈரான் உட்பட இந்த நாடுகளில் இருந்து உருவாகக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய எரிவாயுக்களை இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் சர்வதேச நாடுகள் இறக்குமதி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நடக்கக்கூடிய மொத்த எரிவாயு இறக்குமதியில் 20% எரிவாயு போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த ஹோர்முஸ் நீரிணை வழித்தடம் மூலமாக தான் நடக்குது. இந்த ஹோர்முஸ் நீரிணை வழித்தடம் மூலமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 பில்லியன் பீப்பாய் எண்ணெய்கள் வெளியில் வருது. அதாவது மற்ற நாடுகளுக்கு போய் சேருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த நம்பர்கள் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கத்தார், பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், ஈரான், இந்த நாடுகளில் வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய எண்ணெய்களை கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான ஒரே வழித்தடம் அப்படிங்கிறது ஹோர்முஸ் நீரிணை. இந்த நீரிணையை தான் ஈரான் இப்போ மூடுவதாக அறிவிச்சிருக்குது. இதை அறிவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, ஈரானுடைய இந்த படை தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ஹோர்முஸ் நீரிணையை மூடுறது அப்படின்னா ஏதோ தடுப்பை வச்சு மூடுறது இல்லை. இது கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் நீளமுடையது, 35 கிலோமீட்டர் அகலமுடையது. இந்த குறுகலான பகுதியில் ஈரான் கட்டுப்பாடு செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் வேறு ஏதேனும், அதாவது வெளியில் வரக்கூடிய கப்பல்கள் வெளியில் வரக்கூடிய அந்த பகுதியில் ஏதாவது கப்பல்கள் வெளியில் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹோர்முஸ் நீரிணையினால் உண்மையில் பயன் பெறக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிய நாடுகள், அதிலும் குறிப்பாக இந்தியாவும் சீனாவும் மிக முக்கியமான பயனாளிகளாக இருக்கிறாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தி ஈரான் கிட்ட இருந்து 90% ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது ஈரான் இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு சீனாக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் ஈரான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மீது பொருளாதார தடைகள் கொடுத்த போது எங்களுக்கு ஆதரவாக இருந்தது சீனா அரசு தான். அப்போது நாங்கள் சீனாவிற்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால் ஹோர்முஸ் நீரிணையை சீனா பயன்படுத்திக்கலாம், அதற்கு மட்டும் நாங்கள் விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய நிலைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய நிலை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆயில் இறக்குமதி நாடாக இருக்கிறது எது அப்படின்னா குவைத்து தான். குவைத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 40% எரிவாயுக்கள், அதாவது இந்தியாவினுடைய தேவையிலிருந்து 40% எரிவாயுக்கள் குவைத்திலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. அதற்கு பயன்படுத்தக்கூடிய வழித்தடம் தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழித்தடம். இந்த வழித்தடத்தை இப்போ மூடுறது மூலமாக இந்தியாவிற்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த இந்த 40% எரிவாயு அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வேறு வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்பு நம்முடைய மிகப்பெரிய ஆயில் ரிசோர்ஸை எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாடுகளாக எதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈரான் இருந்துச்சு. அதற்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் போரின் போது நம்ம ரஷ்யாட்டிருந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இது ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அமெரிக்கா தலையீடு பண்ணுது.
ரஷ்யாட்டிருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்கள் மீது வரிகள் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு கட்டத்தில் சொல்ல ஆரம்பித்த நிலையில் ரஷ்யாட்டிருந்து நம்ம ஆயில் வாங்குறத குறைக்க ஆரம்பித்தோம். ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கிட்டு இருந்த 20 லட்சம் பேரல் ஆயில் அப்படிங்கிறது இந்த ஜனவரியில் 11 லட்சம் பேரலாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேரல் ஆயில் அப்படிங்கிறது ரஷ்யாட்டிருந்து நம்ம குறைச்சிருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ரஷ்யாட்டிருந்து கிடைச்சிட்டு இருந்த எரிவாயும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி குவைத்திட்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எரிவாயும் இப்போ தடைப்பட்டிருக்கு. அப்படிங்கிற நிலையில் இந்தியா தன்னுடைய எரிவாயு தேவையை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ எல்லோரும் முன்னாடியும் இருந்த மிகப்பெரிய கேள்வி. இதற்காக சமீபத்தில் மத்திய பெட்ரோலியம் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி செய்தியாளர்கள்கிட்ட பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பயப்பட தேவையில்லை, நம்மக்கிட்ட 74 நாட்களுக்கான எரிவாயு இருப்பு அப்படிங்கிறது இருக்குது, அதனால் நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருந்த இடங்கள்ல இருந்து எரிவாயு அப்படிங்கிறது கிடைக்காத நிலையில் நம்ம வேறு புதிய இடங்கள்ல இருந்து கிடைப்பதற்கான வேலைகளையும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர எழுந்தது. இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் இது தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியா எப்போ வேணால் எங்ககிட்டருந்து எரிவாயு அப்படிங்கிறது வாங்கிக்கலாம், நாங்கள் எப்போவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் அமெரிக்கா முன்னாடி வராங்க. அதாவது ரஷ்யா கிட்டேருந்து எரிவாயு வாங்குறோம் அப்படின்னா அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போது அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல்ல பார்த்த அடுத்த 30 நாட்களுக்கு ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா வந்து எரிவாயு வாங்கிக்கலாம், நாங்கள் எந்த வரியும் விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது அரசியல் வட்டாரத்தில் பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. அதாவது இந்தியா வந்து எரிவாயு வாங்குறதுக்கு ஏன் அமெரிக்கா அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. போர்னால எரிவாயு தேவை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இந்தியா மாதிரியான நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களுடைய விலையேற்றத்திற்கு மிக நிச்சயமாக இட்டு செல்லும். அதனால் என்னதான் நம்மக்கிட்ட 74 நாட்களுக்கு இருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அடுத்த 2-3 வாரங்கள் இந்த போர் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய விலை இதற்காக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சர்வதேச நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த போர் இப்படியே தொடர்ந்தா இதனால் ஏற்படக்கூடிய விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு அப்படிங்கிறத நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத வரக்கூடிய நிலைகளில் தான் நம்ம பார்க்கணும். ஹார்முஸ் நீரிணையை மூடுறது அப்படிங்கிற ஈரானுடைய அறிவிப்பு சர்வதேச அளவில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத அடுத்த 2-3 வாரங்களுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். மீண்டும் ஒரு எக்ஸ்பிளைனரில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.